breaking the internet and has sent shockwaves through the world of artificial intelligence or AI. China's latest AI breakthrough has leapfrogged the world. I think we should take the development out of China very, very seriously. ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால மனுஷங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷனால் ஏஐயை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அவனால் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு டெக்னாலஜி லீடர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் ChatGPTல ஆரம்பித்து ஜெமினி, கோபைலட்னு இன்னைக்கு டீப்சீக் வரைக்கும் நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துகிட்டு இருக்கே. அது ஏன்னு தெரியுமா? கொஞ்சம் வருஷங்கள் பின்னாடி போயிடுவோம். இயர் 2000ல் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னாலே சிலிக்கான் வேலியில் தான் ஆரம்பிக்கும். சிலிக்கான் வேலியில் தான் அது நடக்கும். ஏன்னா அங்கே தான் யூடியூப், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக்னு டெக்னாலஜி லீடர்ஸ் எல்லாருமே அவங்களோட கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து அவங்களோட யூசர் பேஸை பில்டும் பண்ணியிருக்காங்க. இப்படி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே சிலிக்கான் வேலியில் தான் ஆரம்பிக்கும். அவங்கள அடிச்சுக்க வேற ஆளே இல்லடா அப்படின்னு சொல்லும்போது ஆணவத்தை அழிக்க ஒருத்தர் வருவான்டான்னு 2022 வருஷம் OpenAI ChatGPT அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை விடுறாங்க. அதுதான் உலகத்திலேயே சூப்பர் ஏஐ மாடல். ChatGPT எல்லாரோட வாழ்க்கையிலேயும் ஒரு அங்கமாக இருக்க போது அதை அடிச்சுக்க எதாலையும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியை அடிக்கிறதுக்கு எல்லா கம்பெனிஸும் அவங்களோட மாடல்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. நிறைய ஏஐ டூல்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. பட் இன்னைக்கு தேதி வரைக்கும் ChatGPTயை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப்சீக் தான். ஓகே, இந்த ஏஐ டூல்ஸால் யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் ஹியூமன்ஸை ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஏஐ டூல்ஸை அவங்களோட டெய்லி ஒர்க்கிங்கில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, கம்பெனிஸ்க்கு இது யூஸ், பட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஏஐ டூல்ஸ் மூலமாக லெஸ் டேலண்டாக இருக்கிற பர்சன் கூட ஏஐ டூல்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சு அவங்களோட கரியரில் மேலே போய்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம் பில்டிங்கில் ஆரம்பித்து உங்கள் இமெயிலை கரெக்டாக டிராஃப்ட் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஏஐ ஒரு அசிஸ்டண்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இந்த டீப்சீக் அப்படிங்கிற ஏஐ வந்ததுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் அமெரிக்கன் கம்பெனி ஒன்று கிராஷ் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொல்லி உலக அளவில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டீப்சீக் அப்படிங்கிற ஏஐயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPTயை உருவாக்கவும் ChatGPTயை மெயின்டைன் பண்ணவும் நிறைய பொருட்செலவு ஆகிட்டும் இருக்கு. இந்த டீப்சீக் அப்படிங்கிற ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT மொத்தமாக உருவாக்கப்பட்ட காஸ்ட்டில் வெறும் 5% செலவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ChatGPTயோட லேட்டஸ்ட் மாடலில் இருக்கிற அக்யூரசி இந்த டீப்சீக்கில் 95% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீப்சீக் மாடலில் பேசிக் இல்லாமல் அட்வான்ஸ்டு மாடலை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுற காஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் தான் இன்னும் ஆச்சரியகரமாக இருக்குது. இப்போ ChatGPT மாடலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ₹100 நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா இந்த டீப்சீக் மாடலை நம்ம யூஸ் பண்ண வெறும் ₹5 செலவு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பேசிக் வெர்ஷன் வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். டீப்சீக் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கு எனக்கு ஒரு தமிழ் ஸ்கிரிப்ட் கொடு அப்படின்னு கொடுக்கும் பொழுது அது கொடுத்த தமிழ் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாடல் 95% அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த டீப்சீக்கை யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது, ஏஐயை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் ஏஐ ரொம்ப சூப்பரான விஷயம். ஏஐ உங்களை யூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு டீப்சீக்கை யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூரியன் எக்ஸ்பிளன்ஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.